HNSN College, Virudhunagar. Today topic Digital Electronics K-map அப்படிங்கறத பார்க்க போறோம். Previous videos நம்ம 3 variable map எப்படி create பண்றது, அதுல 2 variable mapல இருந்து எப்படி boolean equation simplify பண்றது, அதே மாதிரி 3 variable mapல இருந்து ஒரு equation எப்படி simplify பண்றது, நார்மலா simplify பண்றத காட்டிலும் ஒரு K mapல போட்டு simplify பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு 3 டைப் பார்த்தோம். ஒரு பேரா வந்து எப்படி ஜாயின் பண்றது, இல்ல வந்து ஒரு குவாடா எப்படி ஜாயின் பண்றது, ஆக்டட்டா எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இதுவே K mapல 4 variable map தான் பார்க்க போறோம். சரிங்களா? அந்த 4 variable map ஓட அந்த skeleton எப்படி இருக்கும் அப்படினா first one இதுல 4 variable எடுப்போம். A B C D அப்படிங்கற ஒரு 4 variable எடுப்போம். அதுல first இந்த சைடு என்ன எடுத்துப்போம் அப்படினா A bar B bar A bar B A B and A B bar இது ரெண்டு வேரியபிள். சோ அடுத்த சைடு ரெண்டு வேரியபிள் எடுப்போம். C bar D bar then C bar D C D C D bar. இதுதான் ரூல். இந்த மாதிரி தான் வந்து வேரியபிள்ஸை சூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. 4 வேரியபிள். இதுக்கு முன்னாடி 2 வேரியபிள் பார்த்தோம், சிம்பிளா இருந்துச்சு. 3 வேரியபிள் பார்த்தோம், அதுவுமே வந்து சால்வ் பண்ற மாதிரி ஈஸியா இருந்தது. பட் இது பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டெப்ஸ், எத்தனை வேரியபிள் இருக்கு, எத்தனை இருக்கு அப்படின்னா 8 வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. 8 தனித்தனியா 8 இது இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் K-mapல முடியல. நார்மலாக சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா ஒரு 13, 14, 15 ஸ்டெப்ஸ் வரைக்கும் எனக்கு போகும். ஸோ இதுவே நான் K-mapல போட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க கொடுத்த ஈக்குவேஷன்ல அந்த இடத்துல நான் என்ன போடணும் அப்படின்னா என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணது போக மீதி இருக்கிற இடத்துலலாம் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 0 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் 1 மட்டும் சப்ஸ்டியூட் பண்றேன். ஏன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் A bar B C D அப்படிங்கிறது. ஸோ பார்னாலும் இன்வெர்ஸ்னாலும் நான் 1 தான் சொல்லியிருந்தேன். ஸோ A bar B C D A bar இந்த இருக்குது, B இந்த இருக்குது, அதே C D க்கு நேரா நான் 1 சப்ஸ்டியூட் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பாத்தீங்கன்னா A B C D bar A B C D bar இதுக்கு நேரா ஒரு 1 சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 2 பண்ணிட்டேன். தேர்ட் ஒன் A B C D bar A B C D bar. ஸோ தேர்ட் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா A B C D. ஸோ A B C D க்கு நேரா அதே இதை சப்ஸ்டியூட் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் A B C D bar A B இந்த இருக்குது, C D bar. ஸோ இதுக்கு நேரா 1 சப்ஸ்டியூட் பண்றேன். அடுத்து A B bar C bar D A B bar. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க C bar D. ஸோ C bar D க்கு நேரா ஒரு 1 சப்ஸ்டியூட் பண்றேன். நெக்ஸ்ட் A B bar C D A B bar C D க்கு நேரா ஒரு 1. லாஸ்ட் A B bar C D bar A B bar C D bar. ஸோ அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் படி எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல எல்லாம் 1 அப்படிங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மற்ற இடத்துலலாம் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், மற்ற இடத்துலலாம் 0 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 0வையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் 8 இருந்துச்சு அப்படின்னா ஆக்டெட் இருந்துச்சு அப்படின்னா ஆக்டெட்டை முதல்ல நான் பேர் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு தான் நான் குவாட் பண்ணணும். அப்படி குவாடும் இல்லை அப்படின்னா நான் பேர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா குவாட் அதிகமாக இருக்குது. ஆக்டெட்னா 8 நான் பண்ணணும், குவாடுனா 4 பேர் பண்ணால் போதும், பேர்னா 2 பேர் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல எனக்கு 4 அப்படிங்கிறது குவாட் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. ஸோ முதல்ல நான் குவாட், ஏன்னா 8 இல்லை, 8 இருந்துச்சு அப்படின்னா நான் 8 பேர் பண்ணியிருப்பேன். முதல்ல அதுதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன். பட் 8 இல்லாததுனால நான் 4 மட்டும் பேர் பண்ண போகிறேன். அப்படி 8 என்ன எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்னா தென் ஃபர்ஸ்ட்டு இந்த 1 சரிங்களா, இந்த 1 பேர் பண்ண போகிறேன். பேர் பண்ணால் என்ன வரும்னு பாருங்க. இதுக்கு நேராக என்ன இருக்குது AB AB பார். ஸோ 2ல இருந்தும் நான் ஏவை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா B பார் அப்படிங்கிறது 1 ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எடுக்க போகிறேன், ஃபர்ஸ்ட் 1ல A டாட். ஏன்னா இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறது கேன்சல் ஆகி போனது போக மீதி A மட்டும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு நேராக மேலே பார்க்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா CD பார். ஸோ சியை வெளியே எடுத்து அப்படின்னா D பார் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 தான் வெளியே இருக்குது, C மட்டும் வெளியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல C போட்டுடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 4 பேர் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் பார்க்குறேன். இதில் கேன்சல் ஆனது போக A மீதி இருக்குது, இங்கே கேன்சல் ஆனது போக C மீதி இருக்குது. ஸோ A டாட் C அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டேன். ஸோ அடுத்து பேர் பண்ண போகிறேன். அடுத்த பேர் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. இந்த 4ஐயும் பேர் பண்ண ஓவர்லாப்பிங் ஆனால் நல்லது, ஒன்றுமே இல்லை, ஓவர்லாப்பிங் ஆகலாம். ஸோ இந்த 4ஐயும் பேர் பண்ண போகிறேன். இந்த 4ஐயும் பேர் பண்ணால் அதே மாதிரி தான்
இதை வச்சுக்கிறோம். இந்த சைடு பார்க்குறோம், ஏவை வெளியே எடுத்தோம்னா பி பார் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த சைடு ஏ மட்டும் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஏவை மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சி பார் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். டி மட்டும் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ டியை வெளியே எடுக்கிறேன். ஸோ ஏடி செகண்ட் இது முடிஞ்சிருச்சு. அடுத்து பேர் பண்ண போகிறேன். பேர் பண்ணது இந்த இடத்துல பேர் பண்ண பக்கத்தில் இல்லை, நான் ஓவர்லாப்பிங் ஆகலான்னு சொன்னேன். ஸோ 4 பேர் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 4ஐயும் பேர் பண்ணுறேன். ஓவர்லாப் ஆகலாம். ஸோ இந்த 4ஐயும் பேர் பண்ணுறேன். தேர்டு ஒன் அப்படி பேர் பண்ணும்போது பாருங்களேன், இந்த 4 மேலே எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே கேன்சல் ஆகும். இந்த மாதிரி 4மே வந்தால் ஃபுல்லும் கேன்சல் ஆகி 0 தான் எனக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நேராக இருக்கிற இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஏபி மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இதை ஏபி மட்டும் எழுதிக்கலாம். மேலே இருக்கிற எல்லாமே கேன்சல் ஆகிடுது. ஃபுல்லாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ அதை விட்டுட்டு இந்த சைடு இருக்கிற ஏபி மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து 4th ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் இந்த மாதிரி பேரிங் மட்டும் பண்ண போகிறேன் 4th ஸ்டெப்பில். அப்போ இதுக்கு நேராக என்ன இருக்குது, இதுக்கு நேராக இந்த இடத்துல ஏ பார் கேன்சல் ஆயிரும். பி மட்டும் இருக்குது. ஸோ பி வச்சுக்கிறேன். அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிடி மட்டும் இருக்கும். ஸோ பிசிடி. அப்போ இதுதான் ஆன்சர். இந்த ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது. பட் மேப்பை பார்த்து ஒரே ஒரு ஸ்டெப்பில் சிம்பிளை பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். y ஈக்குவல் a டாட் c ப்ளஸ் ஏடி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசிடி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஈஸியாக கேமப் வச்சு எப்படி ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளை பண்ணுறது அப்படிங்கிறத, அதுவும் 4 வேரியபிள் மேப்பில் எப்படி சிம்பிளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தேங்க்யூ.